Hello dear students, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to Inmanidhi Technical Institute. நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா English shorthand beginner classes தான் பார்க்க போறோம். அதாவது beginner classல டோட்டலா எத்தனை சாப்டர் இருக்குது, எத்தனை எக்சர்சைஸ் இருக்குது, இத நாம கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும். ஓகேங்களா? அத பத்தி தான் நாம இந்த வீடியோல முழுவதுமா பார்க்க போறோம். ப்ளஸ் அடிஷனலா சாப்டர் 1 ஆன கான்சோனன்ட்ஸ் வந்துட்டு இதுல வந்துட்டு லெசனா எடுக்க போறேன். ஓகேங்களா? சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல டோட்டலா எத்தனை சாப்டர் இருக்கு, எத்தனை எக்சர்சைஸ் இருக்கு, இத கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு அப்புறம் நம்ம சாப்டருக்குள்ள போலாம். ஓகேவா? இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட்ல டோட்டலா நமக்கு 44 சாப்டர் இருக்கு, 231 எக்சர்சைஸ் இருக்கு. ஓகேவா? இத கம்ப்ளீட் பண்றதுக்கு நமக்கு மினிமம் 3 மாசத்துல இருந்து 6 மாசம் கூட ஆகும். நல்ல ஸ்மார்ட்டான ஸ்டூடண்டா இருந்தா 2.5 ல இருந்து 3 மாசத்துக்குள்ள முடிச்சிரலாம். கொஞ்சம் வீக்கான ஸ்டூடண்டா இருந்தா 4 மாசத்துல முடிச்சிரலாம். ரொம்பவே வீக்கா இருந்தா 6 பிளஸ் போயிட்டு கூட இருக்கும். ஓகேவா? அது ஆளை பொறுத்து மாறுபடும். நீங்க எவ்வளவு தூரம் ஸ்மார்ட்டா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நம்ம வந்துட்டு ஃபாஸ்டா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதாவது பிகினர் கிளாஸை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்பீடுக்கு போயிடலாம். ஓகேங்களா? பேசேஜ் வந்துட்டு டிக்டேஷன் கேட்டு நம்ம வந்துட்டு ஸ்ட்ரோக்காக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு போயிடலாம். ஓகேவா? சரி, ரைட், ஓகே. ஃபஸ்ட்டு ஷார்ட்ஹேண்ட் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா? ஷார்ட்ஹேண்ட் கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜை பற்றிட்டு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்ட் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா? இங்கிலீஷ் லாங்குவேஜில் நமக்கு டோட்டலாக 26 ஆல்பபெட்ஸ் இருக்கும். ஓகேவா? அதாவது ஏபிசிடின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து நமக்கு வந்து 26 இருக்குது. நம்ம எந்த ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு எழுதுறதுக்கு 2 விஷயம் தேவை. ஓகேவா? ஒன்று என்னது? உயிரெழுத்து, இன்னொன்று மெய்யெழுத்து. ஓகேவா? இது 2 இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு சவுண்டையுமே வந்துட்டு வார்த்தையாக எழுத முடியும். ஓகேவா? இந்த 2 தான் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா ஒரு வார்த்தையாக நமக்கு வந்துட்டு ஒரு அர்த்தமுள்ள வார்த்தையாக நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டு இங்கிலீஷில் வந்துட்டு உயிரும் மெய்யும் இங்கே சேர்ந்து டோட்டலாக 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதே போல் நமக்கு ஷார்ட்ஹேண்ட்லேயும் வேணும் தானே. ஷார்ட்ஹேண்ட்றது ஒரு ரிட்டன் லாங்குவேஜ் தானே. அதாவது லெட்டர்ஸ் வேணும் தானே, சிம்பிள் வேணும் தானே. ஸோ நமக்கு ஷார்ட்ஹேண்டில் டோட்டலாக 12 உயிரெழுத்தும் 24 மெய்யெழுத்தும் இருக்குது. ஓகேவா? 24 மெய்யெழுத்து இருக்கும். ஆனால் நமக்கு வந்துட்டு 26 ஸ்ட்ரோக் வரும், 26 சிம்பிள் வரும். ஸோ டோட்டலாக நமக்கு வந்துட்டு 36 சிம்பிள் இருக்குது, 36 லெட்டர் இருக்குது. ஓகேவா? அதை தான் நம்ம வந்துட்டு 1 by 1 படிக்க போகிறோம். போக போக நிறைய பிரின்சிபல் வரும். இதுதான் மெயின் சப்ஜெக்டே, மெயின் சாப்டரு. அதுக்கப்புறம் இது எப்படி நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணணும், எப்படி இது பண்ணணும், போக போக என்னென்ன பிரின்சிபல் முறைப்படி நம்ம இன்னும் ஷார்ட்டாக சுருக்கிக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயில்டாக படிச்சுக்கிட்டே போவோம். சரிங்களா? ரைட், ஓகே. இங்கிலீஷ் ஷார்ட்ஹேண்டில் ஃபஸ்ட்டு சாப்டர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கான்சோனன்ட்ஸ். ஓகேவா? கான்சோனன்ட்ஸ் அப்படின்னா மெய்யெழுத்து. ஓகேவா? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வார்த்தை எழுதுறதுக்கு நமக்கு என்ன தேவை? உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் தேவை. ஓகேவா? நம்ம உயிரெழுத்தை வந்து செகண்ட் சாப்டரில் படிப்போம். இப்போ நம்ம படிக்க போகிறது வந்துட்டு மெய்யெழுத்து. ஃபஸ்ட்டு சாப்டரில் மெய்யெழுத்தை பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம். அதாவது மெய்யெழுத்து இப்போ இக்குன்னு சொன்னால் இக்குன்னு ஒரு சவுண்டுக்கு நம்ம என்ன எழுதுவோம், தமிழ் என்ன எழுதுவோம்? இக்குன்னு இப்படி ஒரு உருவம் கொடுக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இப்போ இத்துன்னு சொன்னால் இப்படி இத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உருவம் கொடுக்கேன் பார்த்தீங்களா? சவுண்டுக்கு நான் ஒரு எழுத்து கொடுக்கேன் பார்த்தீங்களா? அதே மாதிரி இத்துன்னு சொன்ன உடனே ஷார்ட்ஹேண்டில் என்ன வரும் அப்படின்னா இத்து. அவ்வளோதான். சரி, ஓகேங்களா? இதை இங்கே தமிழில் இத்துனா இத்து, இது ஒரு இத்து, இது ஷார்ட்ஹேண்டில் இத்து. ஸோ அப்படி ஒரு சவுண்டுக்கும் நம்ம வந்துட்டு ஒரு எழுத்தை வந்துட்டு புதுசாக நம்ம படிக்க போகிறோம், அந்த லாங்குவேஜை படிக்க போகிறோம். ஓகேவா? அதாவது மெய் எழுத்துக்களை படிக்க போகிறோம். எந்த சவுண்டுக்கு எந்த மாதிரி எழுத்து போடணும், எந்த ஆங்கிளில் போடணும், அதாவது இப்போ இத்துன்றதை நான் இப்படி வளைச்சி போட்டேன் பார்த்தீங்களா? இப்படி எழுதுகிறேன் பார்த்தீங்களா? இப்படி வளைச்சி இப்படிலாம் எழுதுறேன்ல, அதே மாதிரி எப்படி நம்ம இங்கே எழுதணும் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இப்படி வளைச்சி கரெக்டாக போடணும். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே படிக்க போகிறோம். ஓகேவா? சரி, ரைட், ஓகே. டோட்டலாக நமக்கு எத்தனை மெய்யெழுத்து இருக்குது? 24 மெய்யெழுத்து இருக்குது. பட் வந்துட்டு 26 ஸ்ட்ரோக்காக எழுத போகிறோம். அதாவது 26 சிம்பிள் கொடுக்க போகிறோம். ஷார்ட்ஹேண்டை பொறுத்தவரை 24 மெய்யெழுத்து, நம்ம வந்துட்டு 26 ஸ்ட்ரோக்காக எழுத போகிறோம். அதாவது 26 சிம்பிளாக எழுத போகிறோம். அது என்னென்னு சொல்லிட்டு இப்போ 1 by 1 பார்க்கும். சரியா? சரி, ரைட்டு, ஓகே. அந்த 24 கான்சோனன்ட்ஸும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சரிங்களா? பி, பி, டி, டி, சே, ஜே, கே, எஃப், வி, இத்து, தி, எஸ்ஸு, இசட்டு, இஸ்ஸு, ஜி, எம்மு, என்னு, இங்கு, எல்லு, ஆறு,
WYH ஓகேவா. இது ஷார்ட்டரில் உள்ள கான்சனன்ட்ஸ் 24 கான்சனன்ட்ஸ் ஓகேவா. இதே இது இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்ன வரும், இங்கிலீஷ் லாங்குவேஜாக இருந்தால் என்ன வரும், ஏ வந்துட்டு வவல் ஆயிரும், ABCDEFன்னு எழுதுவோம் பார்த்தீங்களா. இதில் இந்த வவல்ஸ் மட்டும் என்னது, AE அதாவது உயிரெழுத்து என்னது IOU, இந்த 5 போக மிச்சம் உள்ளதெல்லாம் இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்னவாயிடும், 21 எழுத்தும் மெய்யெழுத்தாயிரும். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்தவரை 21 மெய்யெழுத்து, ஆனால் ஷார்ட்டனை பொறுத்தவரை 24 மெய்யெழுத்து. சரிங்களா. சரி ரைட்டு. இந்த 24 மெய்யெழுத்து இருக்குது பார்த்தீங்களா, PPTDJJKன்னு பார்த்தீங்களா, அந்த ஒரு எழுத்தையும் தான் நம்ம வந்துட்டு இங்கே எப்படி எழுத போகிறோம். இது வந்து இங்கிலீஷ் லெட்ரு. சரிங்களா. அதே இது நம்ம வந்து ஷார்ட்டனில் படிக்க போகிறோம். ஓகேவா. ஷார்ட்டனில் எப்படி படிக்க போகிறோம், இப்போ P அப்படின்னா இப்படி லைட்டாக ஒரு சின்ன ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு. அதே இது B அப்படின்னா அதாவது B பார் பால் இருக்குல்ல, அந்த B வரும்போது இதே இதை அப்படியே டார்க்காக போடணும். ஓகேவா. இதே இது T அப்படின்னா எப்படி போடணும், ஸ்ட்ரைட்டாக போடணும். இதே D ஃபார் டாக்டர், அந்த D வரும் பார்த்தீங்களா, குண்டு D, அதுக்கு வந்து என்ன பண்ணணும், அதே இதை டார்க்காக போடணும். இங்கே சீன் வருது பார்த்தீங்களா, இதை நம்ம என்ன சொல்கிறோம், சே அப்படின்னு சொல்லணும். ஓகேவா. அந்த சே சவுண்டு வரும்போது நாம் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணணும். எந்த மாதிரி பண்ணணும், இந்த சைடு ஸ்லாண்டிங்காக லைட் கோடு. அதே இது ஜே அப்படின்னு வந்துச்சுன்னா அதே இதை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் அழுத்தி டார்க்காக போடணும். ஓகேவா. நான் இப்படி ஓவர் ரைட் பண்ணுறேன், அப்படி ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டு பழகும் போதே டார்க்காக போட்டு பழகிடணும். ஓகேவா. அதுக்காண்டி ரொம்ப டார்க்காக போட்டு பென்சிலை உடச்சிடக்கூடாது, டார்க்காக போட்டு பழகிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா. அடுத்து கேக்கு என்ன பண்ணணும், இப்படி ஒரு சின்ன ஒரு கோடு லைட்டாக. அதே இது கே, அது ஜி வரும் பார்த்தீங்களா, அந்த கெயினு அந்த மாதிரி வரும்போது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், டார்க்காக போடணும். அதே இது எஃப்ன்ற வந்துட்டு லைட் அந்த அரைநீளாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக எஃப். அதே இது பி வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக போடணும். அடுத்து நெக்ஸ்ட் என்னது, இத்து என்ன பண்ணணும், இத்து நம்ம ஏற்கனவே இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், இத்து வந்து இந்த மாதிரி போடணும். அதே இது இத்திலே வந்துட்டு தீன்னு ஒன்று வரும், அது வந்துட்டு அதே இது அப்படியே கொஞ்சம் டார்க்காக போடணும். அதே இது எஸ்ன்றது இதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக. ஓகேவா. லைட்டாக கொஞ்சம் லைட்டாக போடணும். அதே இது ஜி அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா ஜிக்கு நம்ம என்ன பண்ணணும், டார்க்காக போடணும். ஜீன்னு வர சவுண்டுக்கு டார்க்காக போடணும். இஸ்ன்ற வர சவுண்டுக்கு அதே இது நம்ம எஃப்க்கு போட்ட மாதிரி இந்த சைடு ஸ்லாண்டிங்காக, அதே இது ரைட் சைடு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக, அவ்வளோதான். சரிங்களா. இது வந்துட்டு என்னது, இஸ்ஸு. அதே இது கொஞ்சம் டார்க்காக போட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும், ஜி ஆகிடும். எம்முக்கு வந்துட்டு இது, எண்ணுக்கு வந்துட்டு இது. இதே இது இங்கு அப்படின்னா நம்ம அதே இது கொஞ்சம் டார்க்காக போடணும். ஓகேவா. இதெல்லாம் லைட்டாக போடுறோம், இது லைட்டாக போடுறோம், இங்குன்றதை மட்டும் டார்க்காக போடுறோம். அப்புறம் எல்லுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லுன்றது வந்துட்டு எல்லுன்ற சவுண்டுக்கு இங்கிலீஷில் இருந்தால் எப்படி எழுதுவோம், எல்லுன்னு இப்படி போடுறோம்ல, இங்கே எல்லாமே நான் சவுண்டுக்கு தான் புதுசாக ஒரு சிம்பிள் சொல்லிகிட்டு இருக்கேன், ஒரு எழுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா. எல்லுன்ற சவுண்டு வர நேரம் நீங்கள் என்ன பண்ணால் இப்படி போடணும். ஓகேவா. அதே இது ஆறுன்ற சவுண்டு வர நேரம், ஆறுலேயே 2 ஆறு இருக்கும். ஓகேவா. ஒன்று வந்துட்டு டவுன்வேர்டு ஆறு, அது சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 24 எழுத்து, இதே 26 ஸ்ட்ரோக்காக போட வேண்டிய 26 எழுத்து எழுத வேண்டியது சொன்னேன் பார்த்தீங்களா. 6 2ஆக பிரிச்சுறாங்க. ஆறுன்றது ஒரு இதையும், இன்னொன்று ரேன்னு ஒரு சவுண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், அதே இதை இப்படி கொஞ்சம் ஸ்லாண்டிங் அப்படி எழுதணும். ஓகேவா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு ரே அப்படின்னா இந்த ரேவதி அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதை யூஸ் பண்ணணும். ஓகேவா. அது வந்து பின்னாடி வர சப்ஜெக்டில் எந்த இடத்துல எந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பின்னாடி அடுத்தடுத்து போக கற்றுக்குருவீங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வே, அதாவது டபிள்யூன்றதுக்கு வந்துட்டு வேன்னு ஸ்டார்ட் சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வரும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ட்ரோக் பண்ணணும். ஓகேவா. இந்த மாதிரி எழுதணும். அதே இது ஒய் இருக்குது பார்த்தீங்களா, ஒய்க்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி எழுதணும். ஓகேவா. அதே மாதிரி ஹச் இங்கே வந்து 2ஆக பிரிக்காங்க, அப்வேர்டு ஹே டவுன்வேர்டு ஹே. ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு டவுன்வேர்டு ஹே எழுதுகிறோம் இந்த மாதிரி. ஓகேவா. இந்த மாதிரி போட்டால் டவுன்வேர்டு ஹே, அதாவது ஒரு மேலே ஒரு முட்டை போட்டு கீழே இழுக்கிறோம், மேலேருந்து கீழே இழுக்கிறோம். இதே இது அப்வேர்டு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், கீழே ஒரு முட்டை போட்டு மேலே இருக்கணும். சரிங்களா. இதை போட்டு குழப்பிக்கக்கூடாது. இங்கே டபிள்யூக்கு வந்துட்டு ஓப்பனாக இருக்கணும், அதே இது ஆப்போசிட்டாக ஒய்க்கு ஓப்பனாக இருக்கணும், ஆனால் ஹச்சுக்கு வந்துட்டு மேலே முட்டை வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும். அதே மாதிரி அப்வேர்டு ஹச்சுக்கு வந்து ஹேன்ற சவுண்டுக்கு வந்துட்டு கீழே முட்டை க்ளோஸ் ஆகிருக்கணும், ஓப்பனாக இருந்தக்கூடாது. ஓப்பனாக இருந்தால் மீனிங் வேறு மாதிரி ஆயிரும். சரிங்களா. ஏன்னா இங்கே ஓப்பனாக இருந்தால் என்ன எடுத்துரும், டபிள்யூன்னு சொல்லி எடுத்துரும். ஓகேவா. சாரி, ஒய்ன்னு சொல்லி எடுத்துரும். சரிங்களா. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸ்ட்ரோக் போட்டு பழகுறோம். சரிங்களா. புக்கில் கொடுத்துருப்பாங்க நமக்கு எல்லாத்தையும், அந்த குட்டி புக்கு இருக்குங்களா, பிகினர் புக்கு, அந்த புக்கில் வந்துட்டு இதை வந்துட்டு முறைப்படி இதில் எனக்கு போர்டில் வந்துட்டு மார்க் வந்து அவ்வளோ கிளியராக இல்லை,
நீங்கள் புக்கில் வந்துட்டு தெளிவாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புக்கில் கொடுத்துருக்க மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, தனியாக இப்போ பின்னு எழுதிட்டு என்ன பண்ணுவீங்க, பி அப்படின்னு போட்டு பழகுவீங்க. சரியா? இது ஒரு 2 லைன் எழுதினா இப்படி சொல்லிகிட்டே எழுதணும். பி 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 பின்னு சொல்லிட்டு எழுதணும். பி இந்த பி இந்த சவுண்டு வரும்போது என்ன பண்ணணும், அழுத்தி பி 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 இப்படி சொல்லிக்கிட்டே எழுதணும். சரிங்களா? ஒரு 2 லைன் சொல்லிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 3வது என்ன பண்ணணும்னு பார்க்கணும். இந்த 2மே சொல்லி எழுதுக்கப்புறம் 3வதாக புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்க, இந்த பியும் சேர்த்து எழுதணும். ஓகேவா? சேர்த்து எழுதணும் அப்படின்னா பி லைட்டு பி டார்க்கு, பி லைட்டு பி டார்க், இந்த மாதிரி சொல்லி எழுதினா மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி எல்லாத்துக்கும் புக்கில் வந்துட்டு சேர்த்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதே மாதிரி சிங்கிளாக கொடுத்த எம்மி என்னெல்லாம் தனியாக வரும். ஸோ எம்மி என்ன வந்துட்டு தனியாக எழுதி பழகுங்க. எல்லும் ஆறும் தனியாக வரும், எல்லும் ஆறையும் தனியாக எழுதி பழகுங்க. ஓகேவா? அப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம், நான் வந்துட்டு இந்த ஒயிட் போர்டில் மார்க்கரை வச்சு எழுதுறதுனால என்னோடய ஸ்ட்ரோக் வந்துட்டு லைட் எது டார்க் எது ஒரே லென்த்தாக இருக்காது, கொஞ்சம் கிராஸாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு வீடியோக்காக போர்டை வந்துட்டு கொஞ்சம் கிராஸாக வச்சுருக்கேன். என்னோடய ஆங்கிள் படி நான் எழுதுறதெல்லாம் மேலே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? வீடியோவில் உங்களுக்கு பார்க்கும்போது. ஆனால் நீங்கள் வந்துட்டு ரூல்டு நோட்டில், அதாவது கோடு போட்ட நோட்டில் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ கோடு போட்ட நோட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு லைனில் இப்போ பி அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பின்னு சொல்லி எழுதிக்கிறீங்களா, பின்றதுக்கு என்ன பண்ணணும், ப்ராப்பராக ஒரே லென்த்தாக பி 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 அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சொல்லி எழுதணும். இவ்வளோ கொஞ்சம் கேப் விட்டு எழுதுனா நல்லது. ஏன்னா பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பழகும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும். ஏன்னா நம்ம டிக்டேஷன் பண்ணும்போது பார்த்த உடனே உங்களுக்கு இந்த கோடுனா பி தான் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? லைட்டாக கொஞ்சம் ஆங்கிள் கிராஸாக. என்ன முக்கியம் அப்படின்னா, ஸ்ட்ரோக்கோட லென்த்தும் ஆங்கிளும் கரெக்டாக இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணி பழகிடணும். ஒரே ஈவனாக இருக்கணும். நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னாலும் அதுக்கு மீனிங் வேறு மாதிரி போயிடும். நம்மளால் எடுக்க முடியாது. டிக்டேஷன் போடும்போது நம்மளால் கரெக்டாக எடுக்க முடியாது. சரி, ரைட், ஓகே. என்ன பண்ணணும், ஒரே ஈவனாக ஒரே ஆங்கிளில் போடணும். ஸோ எக்ஸாக்டாக அந்த ஆங்கிளில் போடணும்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? பீனா இந்த ஆங்கிளில் போடுங்க, ஒரே லென்த்தாக போட்டு ட்ரை பண்ணி நல்லபடியாக போட்டு பழகுங்க. அப்போ தான் நம்ம வந்துட்டு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். சரியா? சரி, ரைட், ஓகே. இப்படியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, டிக்டேஷன் போடும்போது குழப்புது, கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா, அதான் இந்த சாப்டரில் பீன்னு சொன்ன உடனே இந்த இத்து தி எஸ்ஸு அந்த இதெல்லாம் சொல்லும் போது நம்ம கொஞ்சம் குழப்பம். இத்துனா இப்படி எஸ்ஸுனா அப்படி சொல்லி நம்ம கொஞ்சம் குழப்பம். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் ஆகாமல் ஒரே நாளில் இத்தனை ஸ்ட்ரோக்கையும், அதாவது 24 இதையும் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகேங்களா? ஈஸியான ஐடியா சொல்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு 8 ஸ்ட்ரோக்கு ஐயா பிட்மேன் என்ன பண்ணார், ஒரு ரவுண்டு ஜியாமெட்ரிக்கல் முறை இப்படி தானே பிரித்தார். ஒரு ரவுண்டை போட்டு அதை இப்படி 8ஆக டிவைட் பண்ணார். பார்த்தீங்களா? அதே தான் இங்கேயும். நாம் வந்துட்டு ரவுண்டு போட போகிறதில்ல, நம்ம வந்துட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க போகிறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இந்த கோடு போகிறோமா, ஸ்ட்ரெயிட் கோடு போகிறோம். இந்த ஸ்ட்ரெயிட் கோடுக்கு என்ன அர்த்தம், டி. சரியா? இதே இதை கொஞ்சம் டார்க்காக போட்டால், நான் இது கோடே போட்டுக்கிறேன். ஏன்னா நான் இப்படி போட்டு போகிறேன், லாஸ்ட்டில் நீங்களும் அப்படியே ஒயிட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா டி. ஓகேவா? லைட்டாக போட்டால் டி, அதே இதை டார்க்காக போட்டால் டி, குண்டு டி. ஓகேவா? இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் கோடு போட்டாச்சு. இப்போ இந்த கோடை என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு சாய்க்கும். ஓகேவா? லெஃப்ட் சைடு சாய்ச்சா கொஞ்சம் அப்படி லெஃப்ட் சைடு சாய்க்கும். அப்படி லெஃப்ட் சைடு சாய்ச்சா அதுக்கு என்ன அர்த்தம், பி. அதே கோடை கொஞ்சம் அழுத்தி போடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், பி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம், லெஃப்ட் சைடு சாய்ச்சாச்சு, ஸ்ட்ரெயிட்டாக போட்ட கோடை லெஃப்ட் சைடு சாய்ச்சாச்சு. அதே இதை நம்ம அந்த ஸ்ட்ரெயிட் கோடை என்ன பண்ணுறோம், ரைட் சைடு சாய்க்கிறோம். லெஃப்ட் சைடு சாய்ச்சோம்னா அதே மாதிரி ரைட் சைடு சாய்க்கணும். பார்த்தீங்களா? ரைட் சைடு சாய்ச்சோம்னா என்ன வரும், சாரி, கீழேருந்து மேலே போடுறேன். பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு இதுக்காக அளவுக்காண்டி போட்டுட்ருக்கேன். கீழேருந்து மேலே போடக்கூடாது, மேலேருந்து கீழே போடணும். சரியா? மேலேருந்து கீழே போடணும். ஸ்ட்ரோக்கு போடும்போது லெஃப்ட்டில் சாய்ச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரெயிட் கோடை ரைட்டில் சாய்க்கிறோம். ரைட்டில் சாய்ச்சா அதுக்கு என்ன அர்த்தம், சே. அதே இதை கொஞ்சம் அழுத்தி போட்டோம் அப்படின்னா, மார்க்கர்னால இது கொஞ்சம் டார்க்காக தெரியுது. வீடியோக்காக நான் மார்க்கர் யூஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பென்சில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. ரைட் சைடில் ஸ்லாண்டிங்காக கொஞ்சம் சாய்வாக போட்டதுக்கு அர்த்தம் சே. அதே இதை கொஞ்சம் டார்க்காக போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜே. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், ஸ்ட்ரெயிட்டு கோடை லெஃப்ட் சைடு சாய்ச்சாச்சு, அதை அழுத்தி போட்டாச்சு. ரைட் சைடு சாய்ச்சாச்சு, அதை அழுத்தி போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணால் சாய்ச்சதை என்ன பண்ணுறோம், படுக்க வைக்கிறோம். படுக்க வச்சோன்னா என்ன பண்ணோம், கே.
அதே இதை கொஞ்சம் அழுத்தி போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கே. இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம், எப்படி பழகிறோம் அப்படின்னா, நம்ம மைண்டை கண்ணை மூடிட்டு ஒரு டைம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோடு இருக்குது, அந்த கோடை ஃபஸ்ட்டு ஒரு கோடு ஸ்ட்ரைட்டாக போடுறோம், அந்த கோடை வந்து என்ன சொல்கிறோம்? டி. அதே கோடை அழுத்தி போட்டால் டி. அதே கோடை லெஃப்ட் சைடு சாய்ச்சி போட்டால் மறுபடியும் நான் பாருங்கள், கீழேருந்து மேலே பாருங்கள், கீழேருந்து மேலே கூட மேலேருந்து கீழே போடணும். ஓகேவா? அதே கூட லெஃப்ட் சைடு கொஞ்சம் சாய்ச்சி போட்டால் என்ன அர்த்தம்? பி. ஓகேவா? அதே கூட கொஞ்சம் அழுத்தி போட்டால் பி. லெஃப்ட் சைடு சாய்ச்சாச்சு, கண்ணை மூடிட்டு நம்ம இதெல்லாம் சொல்கிறோம். ஓகேவா? லெஃப்ட் சைடு சாய்ச்ச மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு ஆப்போசிட்டாக ரைட் சைடும் சாய்க்கிறோம். ரைட் சைடு சாய்ச்சிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சே. அதே இது கொஞ்சம் அழுத்தி போட்டால் ஜே. ரெண்டு பக்கமும் சாய்ச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், கோடை ஒரேடியாக சாய்ச்சிடும், படுக்க போட்டுரும். சாய்ச்சி படுக்க போட்டுரும். படுக்க போட்டோம் அப்படின்னா லைட்டாக போட்டால் என்ன அர்த்தம்? கே. அதே இதை கொஞ்சம் டார்க்காக போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கே. இதுதான் கண்ணை மூடிட்டு கோடு ஸ்ட்ரைட்டு டி, டார்த்துக்கு போட்டால் டி. டி ஃபார் டாக்டரு. அதே இது லெஃப்ட் சைடு கொஞ்சம் சாய்ச்சா பி. அதே இது கொஞ்சம் அழுத்தி போட்டால் பி. ரைட் சைடு சாய்ச்சா ஜே. அதே கொஞ்சம் அழுத்தி போட்டால் ஜே. கோட்டை சாய்ச்ச கோட்டை படுக்க போட்டோம்னா கே. கே. ஓகேவா? லைட்டாக போட்டால் கே, டார்க்காக போட்டால் கே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸியாக இந்த 8 ஸ்ட்ரோக்கை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ 24ல் 8 போச்சு அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 16. ஓகேவா? இந்த 16 ஸ்ட்ரோக்கை இப்போ நம்ம படிக்க போகிறோம். நம்ம இப்போ வந்து லைன் ஸ்ட்ரோக்கெல்லாம் படித்தாச்சு, அதுக்கப்புறம் கர்வ் ஸ்ட்ரோக்கை படிக்க வரும். ஓகேவா? கர்வ் ஸ்ட்ரோக்கு டோட்டலாக நமக்கு 11 ஸ்ட்ரோக்கு. ஏற்கனவே ஒரு 8 லைன் ஸ்ட்ரோக்கு, கர்வ் ஸ்ட்ரோக்கு 11. ஓகேவா? இப்போ நம்ம இந்த கர்வ் ஸ்ட்ரோக்கு தான் படிக்க போகிறோம், அதாவது வட்ட வடிவிலான ஸ்ட்ரோக்கை தான் படிக்க போகிறோம். சிம்பிளாக சொல்கிறேன். ஓகேவா? நம்ம லோக்கல் லாங்குவேஜ்லேயே பேசி பழகிடுவோம். ஏன்னா படிக்கும்போது நம்ம லாங்குவேஜில் படித்தா தான் நமக்கு ஈஸியாக புரியும். தேவையில்லாத கண்டதையும் போட்டு குழப்பம்னா நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி வேணாலும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? வட்ட வடிவிலான ஸ்ட்ரோக்கை படிக்க போகிறோம். கர்வ்னு சொன்னால் கர்வ்னு சொல்லிக்கோங்க. ஓகேவா? நம்ம ப்ராக்கெட் போடுவோம் பார்த்தீங்களா? சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்கெட் இப்படி ப்ராக்கெட் போட்டோன்னே இத்து. அதே ப்ராக்கெட்டை ஸ்ட்ரெயிட் ப்ராக்கெட்டை கொஞ்சம் டார்க்காக போட்டால் டி. ஓகேவா? தீன்ற சவுண்டு வர்றதுக்கு. ஓகேவா? ப்ராக்கெட்டை இப்போ என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ண உடனே என்ன வரும், அதுக்கான இது என்னது? எஸ்ஸு. லைட்டாக போட்டால் எஸ்ஸு. அதே இதை கொஞ்சம் டார்க்காக போட்டோம் அப்படின்னா என்னது? சி. இத்து தி. அதாவது ப்ராக்கெட்டில் லெஃப்ட் சைடு உள்ளது வந்துட்டு இத்து தி, லைட்டாக போட்டால் இத்து, டார்க்காக போட்டால் தி. ப்ராக்கெட்டில் ரைட் சைடு உள்ளது லைட்டாக போட்டால் எஸ்ஸு, டார்க்காக போட்டால் சி. அப்புறம் நம்ம என்ன வரும், இந்த ப்ராக்கெட்டை கொஞ்சம் ஸ்லாண்டிங் சாய்க்கிறோம். கோடு எப்படி சாய்ச்சோம் அதே மாதிரி சாய்க்கிறோம். ஓகேவா? அப்படி சாய்ச்சி போட்டோம் அப்படின்னா எஃப்பு. அதே இது கொஞ்சம் டார்க்காக போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வி. லெஃப்ட் சைடு சாய்ச்சாச்சு, அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ரைட் சைடு சாய்க்கும். சைடு சாய்ச்சோம் அப்படின்னா என்ன வரும்? இஸ்ஸு. அதை கொஞ்சம் அழுத்தி போட்டால் ஜி. ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ப்ராக்கெட் போட்டிருக்கோம். ப்ராக்கெட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இது வந்துட்டு என்னது, இத்தையும் தீயும் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? இத்தை லைட்டாக, அதாவது இந்த ப்ராக்கெட்டை லைட்டாக போட்டால் இத்து, அதே இது கொஞ்சம் டார்க்காக போட்டால் தி. அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன அர்த்தம் வரும்? எஸ்ஸு ஜி. ஓகேவா? லைட்டாக போட்டால் எஸ்ஸு, அதே இதை டார்க்காக போட்டால் ஜி. ஓகேவா? அதே ப்ராக்கெட்டை கொஞ்சம் சாய்வாக போட்டால் எஃப்பு, அதே இதை கொஞ்சம் டார்க்காக போட்டால் வி. ரைட் சைடு கொஞ்சம் சாய்ச்சி போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இஸ்ஸு ஜி. ஸோ டோட்டலாக நமக்கு இங்கே எத்தனை கம்ப்ளீட் ஆயிடுச்சு? 2, 4, 6, 8. ஓகேவா? இதை ப்ராக்கெட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு 8. ஸோ 8 + 8 16. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? 16. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? எம்மு. பேலன்ஸ் உள்ள என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, கர்வ் ஸ்ட்ரோக்கில் எம்மு என்னு மட்டும் இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இங்கிலீஷில் எம்மு எப்படி எழுதுவோம், இப்படி எழுதுவோமா? ஸோ எம்மு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதே இது எம்மு. இப்படி போடுற எம்மை நம்ம இப்படி பிளெயினாக முடிச்சிடும். இதுதான் எம் ஸ்ட்ரோக்கு. ஓகேவா? எண்ணு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், எண்ணு இங்கிலீஷில் எப்படி போடுவோம், எண்ணு என்ன பண்ணுவோம், இப்படி போடுவோமா? அதே இது அப்படி மாற்றி போட்டுருங்க, அவ்வளோதான், முடிஞ்சது. ஓகேவா? இது போர்டு கிராஸ் ஆகுனால எல்லாமே கொஞ்சம் கிராஸாக தெரியும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னா என்ன பண்ணுறோம், அவ்வளோதான். இது எண்ணு. ஓகேவா? ரைட்டு. இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறணும், எம்முன்றது இப்படி, எண்ணுன்றது அதை அப்படியே தலைகீழாக போட்டால் என் ஸ்ட்ரோக்கு. ஓகேவா? ரைட். ஓகே. இப்போ அதை நம்ம கர்வ் ஸ்ட்ரோக்கெல்லாம் நமக்கு வந்துட்டு ஞாபகம் வச்சுருக்கேன். கர்வ் ஸ்ட்ரோக்குனா அந்த வட்ட வடிவிலானதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சாச்சு. ப்ராக்கெட்டை ஒரு சைடு ப்ராக்கெட்டை லைட்டாக போட்டால் இத்து தி,
மறு சைடு ரைட் சைடு உள்ளது எஸ்சி, லெஃப்ட் சைடு உள்ளது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக சாய்ச்சி போட்டோம் அப்படின்னா எஃப்வி, ரைட் சைடு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போட்டோம்னா இஸ்சி. எம்முக்கு வந்துட்டு எம்மு எப்படி முடியுமோ அதே மாதிரி மேலே எப்படி ஒரு இது போட்டோன்னா எம்மு, எண்ணெய் தலைகீழாக போட்டால் அதுதான் எண்ணெய். ஓகேவா? அதே எண்ணெய் கொஞ்சம் டார்க்காக போட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கு. ஓகேவா? சரி, ரைட், ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கு வரைக்கும் முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது கான்சனன்ஸில்? அது ஒரு 16, இதில் ஒரு 3 கம்ப்ளீட் பண்ணோம்னா 16 3 19. பேலன்ஸ் நமக்கு எவ்வளோ இருக்குது 24ல்? பேலன்ஸ் உள்ள லெட்டர்லாம் பார்க்குறோம் சரிங்களா? 24 பேலன்ஸ் உள்ள லெட்ரு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தா எல் 6, 6ல் நமக்கு ரெண்டு வரும், 6 ரேன்னு சொல்லிட்டு 2 6 வரும். அப்புறம் ஹச்சில் 2 வரும். என்ன இருக்குது? அவ்வளோதான் சரிங்களா? இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா எல்லுக்கும் இதுக்கும் நம்ம ஹிண்ட் வைக்க முடியாது. எல் வந்துட்டு நீங்கள் ஹிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல் இவ்வளோ தான். 6 வந்துட்டு 6க்கும் நம்ம ஹிண்ட் வைக்க முடியாது. உங்களுக்கு எப்படியாவது தேவைன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ன்றது இப்படி, எல்லுக்கு ஆப்போசிட்டு 6. ஓகேவா? ரே வந்துட்டு கொஞ்சம் சைடாக கோடு, ரொம்பையும் மேலே ஏற்றி போட்டக்கூடாது. ஏற்றி போட்டால் நமக்கு என்ன ஆயிரும்? செயின் ஆயிரும். அதனால் கொஞ்சம் இப்படி, அவ்வளோதான். இந்த லைன் இப்படி இருக்குன்னா இப்படி, புரியுதா? இப்படி போட்டால் ஜே. அதனால் என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் கீழே இறக்கி போடுறோம். ஓகேவா? இது ரே 6, இதுவும் 6. ஓகேவா? ஏன் 2 வருதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு பின்னாடி போக போக படிப்பீங்க. இந்த இதுலேயே வந்துட்டு அடுத்த 2 ஸ்ட்ரோக்கை சேர்த்து எழுதும்போது நீங்களே படிச்சுக்கிடுவீங்க. ஓகேவா? சரி, ரைட்டு. இப்போ 6ஐயும் எல்லு மட்டும் நீங்கள் வந்து படிக்க வேண்டியது இருக்கும். அதாவது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இருக்கும். எல்லுனா என்ன அப்படின்னு சொல்லி, எல்லுனா கீழேருந்து மேலே அப்பா போடணும், 6னா மேலேருந்து கீழே இப்படி போடணும், டவுனாக போடணும். ஓகேவா? 2 6 இருக்குது, இப்படி சொல்லியாச்சு. சரி, ரைட், ஓகே. இப்போ இன்னொன்று ஒரு விஷயம் கன்ஃபியூஸ் ஆகும். என்னென்னு சொன்னோம்னா HWY இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்க போகிறோம் சரிங்களா? என்னென்னு பார்க்க போகிறோம். HWY சரிங்களா? ஹச்சில் 2 ஸ்ட்ரோக் இருக்குது. நம்பர் 9 இருக்குது பார்த்தீங்களா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 9 எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம்ல, இப்படி போடுறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி என்ன பண்ணுறோம்? இப்படி ஒரு முட்டை போட்டு இப்படி இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சாய்வா, இது ஒரு ஹச்சு. ஓகேவா? சரிங்களா? அப்புறம் 6 தலைகீழாக போட்டால் எப்படி போடுவோம்? 6 நம்ம எப்படி போடுவோம்? இப்படி போடுவோமா? அதே இதை கொஞ்சம், அவ்வளோதான். இது ஒரு ஹச்சு. ஓகேவா? இது வந்துட்டு டவுன்வர்டு ஹச்சு, அதாவது டவுன்வர்டு ஹே. ஹச்சுன்னு சொல்லக்கூடாது, ஹேன்ற சவுண்ட் வரும்போது நம்ம இதை ரெப்ரசன்ட் பண்ணோம். ஓகேவா? இது வந்து டவுன்வர்டு ஹே, அதாவது மேலேருந்து கீழே போடுறோம் பார்த்தீங்களா? டவுன்வர்டு ஹே. இது வந்துட்டு அப்வர்டு ஹே. ஓகேவா? 9 6 வந்துட்டாலும் நம்ம என்ன எடுக்கணும்? ஹச்சுன்னு சொல்லி ஆரம்பிக்கிற லெட்டர்ஸ் தான் எடுக்கணும். ஓகேவா? அடுத்து வேறு இதே இது டபிள்யூக்கு என்ன பண்ணணும்னா இந்த இருப்பாங்க. டபிள்யூன்றது எப்படி முடியும்? இப்படி முடியுமா? நம்ம இங்கிலீஷ் என்ன பண்ணுவோம்? டபிள்யூ இப்படி போடுவோமா? அதே இது நம்ம இந்த ஆஃபை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஆஃபு கொஞ்சம், அவ்வளோதான். க்ளோஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? இந்த ஆஃபு டபிள்யூ நம்ம எப்படி போடுவோம்? மறுபடியும் சொல்கிறேன், இப்படி போடுவோம். ஆனால் நமக்கு ஷார்ட்டனில் எப்படி போடணும்? பேன்ற சவுண்டுக்கு, அதாவது டபிள்யூ ஷார்ட் ஆகிற லெட்டருக்கு இப்படி போடணும், கொஞ்சம் இப்படி போடணும். ஓகேவா? அவ்வளோதான். இதே இதுக்கு இந்த டபிள்யூவை அப்படியே நம்ம மாற்றி போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? இது க்ளோஸ் ஆகக்கூடாது, மார்க்கர்னால க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகாமல் இப்படி இந்த டபிள்யூ அப்படியே கொஞ்சம் இந்த சைடு ஊக்கு வர்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா ஏன்ற சவுண்ட், அதாவது ஒய்யில் ஷார்ட் ஆகிறது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறணும்? ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கு என்ன பண்ணணும்? மறுபடியும் சொல்கிறேன், ஈஸியாக கோடு சரியா? ஸ்ட்ரைட்டாக போட்டால் டி, அதே கோடை அழுத்தி போட்டால் டி. கோடை லெஃப்ட் சைடு சாய்க்கிறோம் பி, அதே கோடை அழுத்தி போட்டால் பி. ரைட் சைடு சாய்க்கிறோம் ஜே. கோட்டை சாய்ச்ச கோட்டை என்ன பண்ணுறோம்? படுக்க போடுறோம். என்ன ரெப்ரசன்ட் பண்ணோம்? கே, அழுத்தி போட்டால் கே. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறோம்? ப்ராக்கெட் போடுறோம். இந்த ப்ராக்கெட் போட்டால் இத்து, அதுவே கொஞ்சம் அழுத்தி போட்டால் தி. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறோம். எஸ்ஸு ஜி, அழுத்தி போட்டால் சி. போட்ட ப்ராக்கெட்டை கொஞ்சம் சாய்க்கிறோம். எஃப்பு, அதை அழுத்தி போடுறோம். வி. இந்த சைடு சாய்க்கிறோம், ரைட் சைடு சாய்க்கிறோம். ரைட் சைடு சாய்ஞ்சிருந்தா இஸ்ஸு சி. ஹச்சுக்கு என்ன, எம்முக்கு என்ன பண்ணுறோம்? எம்மு நார்மலாக இப்படி போடுவோம், ஆனால் நம்ம இங்கே எப்படி போடுறோம்? எம்மு ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்முனா இப்படி வருதா? ஸோ அதே தான் எம்மு. எண்ணெய் வந்துட்டு தலைகீழாக போடுறோம், இதுதான் எண்ணெய். ரொம்பையும் மேலே ஏற்றி போட்டுறாம
அரை நிலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க எண். அதே எண்ணை கொஞ்சம் அழுத்தி போட்டோம் அப்படின்னா இங்கே ரெப்ரசன்ட் பண்ணோம். ஓகேவா, இங்கு. ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், ஹச்சை எம்மை இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம். எண்ணெய் தலைகீழாக போட்டால் எண்ணு ஸ்டோக்கா, அதே கொஞ்சம் அழுத்தி போட்டால் இங்கு. அப்புறம் வந்துட்டு நம்ம வேறு என்ன ஞாபகம் வைக்கிறோம், ஹச்சை ஞாபகம் வைக்கணும்ல, அதாவது ஹே ஞாபகம் வைக்கணும்ல. ஹேக்கு என்னது 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 9 இருக்கா, மேலேருந்து 9 போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு டவுன்வேர்டு ஹே. ஓகேவா, இதே இது கீழே இருந்துட்டு கீழே 6 போட்டோம் அப்படின்னா 6 கொஞ்சம் சாய்வாக போட்டோம் அப்படின்னா அப்வேர்டு ஹே, அதாவது அப்வேர்டு ஹச். ஓகேவா, அப்புறம் வேறு என்னது, டபிள்யூ வே இருக்குல்ல, வே என்ன பண்ணுறோம், இப்படி போட்டால் டபிள்யூ, அதில் ஒரு பாதியை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஒரு பாதியை மட்டும் எடுத்துகிட்டு டபிள்யூ, அதே இதை திருப்பி போட்டால் ஒய். ஓகேவா, அவ்வளோதான். 6 எள்ளு மட்டும் படிக்கும். ஓகேவா, இப்படி போட்டால் 6, அதாவது இப்படி போட்டால் 6, கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கிடைமட்டமாக போட்டோம் அப்படின்னா இந்த 6 ரேன்ற சவுண்ட் வரைக்கும் இந்த இது யூஸ் பண்ணணும். ஓகேவா, எள்ளு வந்துட்டு எள்ளு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு டைம் கண்ணை மூடிட்டு இதெல்லாம் அப்படியே பண்ணி பாருங்கள். நமக்கு ஈஸியாக ஒரே நாளில் வந்துட்டு எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா, ரைட். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கான்சோனன்ஸ் சாப்டர் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா, இப்போ இதை நம்ம படித்ததை கரெக்டாக படிச்சிருக்கோமா, எழுதுறதெல்லாம் கரெக்டாக எழுதுகிறோமா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஆஃப்லைன் கிளாஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு எழுதுறதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா நாம எழுது நம்ம கரெக்டாக இருக்கும். இதே ஸ்டாஃப் இல்லை, அதான் டீச்சரு இல்லை வேறு யாராவது பார்த்தா மட்டும்தான் நீங்கள் எழுதுறது ரைட்டாக தப்பான்னு தெரியும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஆஃப்லைன் கிளாஸோ ஜாயின் பண்ணணும். சங்கரங்கோயில் அதை சுற்றி உள்ளவங்க வந்துட்டு நம்ம இன்ஸ்டியூட் சங்கரங்கோயில் தான் இருக்குது, வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் கிளாஸும் நம்ம பிகினர் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்கும். நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ என்ன ப்ரொசீஜர்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பிகினர் கிளாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்போயுமே வந்து டைம் எடுத்து தான் படிக்கணும். ஓகேவா, இது கான்சனன்ஸ் இல்லை, டோட்டலாக 44 சாப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் 3 மாதத்தில் தான் முடிக்கணும். நான் ஸ்மார்ட் அப்படின்றக்காக 3 மாதத்தில் முடிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு அவசரமும் இல்லை. பொறுமையாக எல்லா பிரின்சிபல்லையும் கரெக்டாக நம்ம புரிஞ்சு அப்சர்வ் பண்ணி ஒரு ப்ராப்பரான முறையில் ஸ்ட்ரோக்கோட லென்த்து டைரெக்ஷனு எல்லாமே கரெக்டாக போட்டால் மட்டும்தான் நாம் வந்துட்டு பின்னாடி பேசேஜ் டிரான்ஸ்கிரிப்ஷன் போகும் பார்த்தீங்களா, அதாவது இந்த பிகினர் புக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாம் வந்துட்டு ஸ்பீடு டிரான்ஸ்கிரிப்ஷன் போகும் பார்த்தீங்களா, நமக்கு வந்துட்டு நம்ம போட்ட ஸ்ட்ரோக்கை வந்துட்டு தெளிவாக நம்மளால் எடுக்க முடியும். நம்ம இப்போ அவசரமாக படிச்சுட்டு ஆங்கிலெல்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணாமல் ஸ்ட்ரோக்கோட லென்த்தெல்லாம் கரெக்டாக இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக வந்துட்டு டிரான்ஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு ஒரு பேக் ட்ராப்பாக இருக்கும். ஸோ இப்போவே வந்துட்டு முடிஞ்ச வரை ப்ராப்பராக நீங்கள் வந்துட்டு எல்லாமே ரைட் பண்ணி அதை எழுதி ப்ராப்பராக படிச்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஒரு அவசரம் இல்லை. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, பிகினர் கிளாஸு பொறுமையாக படிங்க. இங்கே எவ்வளோ தூரம் நம்ம பொறுமையாக படித்து தெளிவாக படிக்கிறோமோ அதுதான் நம்ம வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஒரு நல்ல சக்ஸஸ் ரேட்டை கொடுக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ஆன்லைன் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணுங்கள். சங்கரங்கோயிலை சுற்றி உள்ளவங்க ஆஃப்லைன் கிளாஸ் நம்ம இன்ஸ்டியூட்டில் நேராக வந்து கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே, எல்லோரும் நல்லபடியாக படிக்க. குட் லக். நன்றி, வணக்கம்.